இதுக்கெல்லாம் நீதான் காரணம் அமிர்தா. நானா? நான் எப்படி காரணமாவேன் குருதேவா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த துர்கா பிரசாத் உன்னை தேடிக்கிட்டு இருக்கான். நாகராணி நாகமணியை தேடி வந்திருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் ஊர்ல இருக்கிற எல்லா பாம்புகளையும் கண்ட இடத்துல அடிச்சு சாகடிக்கணும்னு ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். நாகங்களுக்கு மரண ஹோமம் நடத்துறதுக்கு துடியா துடிக்கிறான் அமிர்தா. யாரது? யார் இந்த துர்கா பிரசாத்? அவன் ஒரு பெரிய துஷ்டன். அந்த ருத்ரனை நாகமணியை தேட சொன்னதே அவன்தான். அவன்தான் நாகமணியை முத அடையணும்னு ஆசைப்பட்டான். ருத்ரனை பயன்படுத்திக்கிட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சது அவன்தான். அப்படின்னா என் அப்பா அம்மா செத்ததுல அவனோட பங்கு இருக்கு. அவனோட பங்குதான் நிறைய இருக்கு அமிர்தா. இவங்க எல்லாரும் அவன் என்ன சொல்றானோ அதத்தான் இத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அமிர்தா? அந்த பைரவன் கூட இவனோட ஆளுதான். தன்னுடைய சக்திகளால நாகமணியை தன் வசப்படுத்திக்கலாங்கிற ஆசையில இருக்கான் அந்த துர்கா பிரசாத். மொத்த நாகலோகத்தையே நாகத்தோட வம்சத்தையே நிர்மூலமாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். ஜாக்கிரதை. என்னோட எதிரிங்க பட்டியல்ல ஒரு புது பேர் சேர்ந்திருக்கு. அவ யாரா வேணா இருக்கட்டும் குருதேவா, கணக்க தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவ எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், அவனையும் தேடி கண்டுபிடிச்சு நான் கொல்லுவேன். விட மாட்டேன், ஒருத்தரை கூட விட மாட்டேன். என் அப்பா அம்மா சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் நான் பலி கொடுத்தே தீருவேன். இன்னில இருந்தே அந்த காரியம் ஆரம்பிக்க போகுது குருதேவா. எல்லாம் ஈசன் விருப்பம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அர்ஜுன், நான் உன் மனைவி அமிர்தா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். சரிங்க குருசாமி. உங்க 2 பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு எனக்கு நிச்சயமா தெரியாது. என்ன இருந்தாலும் இவங்க ஒரு பக்தர், நீங்க அதிசய மனிதர். உங்க நடுவில் நான் வரவே மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சாதாரணமான ஆள் கிடையாதுன்னு தெரியுது. அதே மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு நியாயமான காரணம் இருக்கும். நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசிக்கோங்க, நான் தடையா இருக்க மாட்டேன். அமிர்தா, நான் கார்கிட்ட வெயிட் பண்றேன். நீங்க பேசினதுக்கு அப்புறம் நிதானமா வாங்க. ஓகே, போயிட்டு வரேன் குருசாமி. கள்ளங்கபடம் இல்லாத மனசு, பத்திரமாத்து தங்கம். இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு பறவை என்ன துரத்துறதுலே குறியா இருக்கு. எப்படியோ இங்க எங்கேயும் அதை காணோம். சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரணும். இந்த நேரத்துல தான் பெட்ரோல் தீந்து போகணுமா? இங்க எங்க பெட்ரோல் கிடைக்கும்? எல்லாம் என் தலையெழுத்து. காலையில முழிச்ச முகமே சரியில்லை போல இருக்கே. அக்கம் பக்கத்துல கூட யாரையுமே காணுமே. அப்பாடா, அங்க யாரோ ஒரு மனுஷன் நிக்கிறான். அவரை கேட்டா தெரிஞ்சிரும். சார் சார் சார், உங்களதான். சார்
சார் பெட்ரோல் தீர்ந்து போய் வண்டி நின்னு போச்சு. பத்தாவதுக்கு ஏதோ ஒரு பறவை வேற துரத்திக்கிட்டே வந்துச்சு. ச்சே, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? வந்த வழியே திரும்பி போயிடு. சொல்றேன்ல, திரும்பி போயிடு. சார் எதுவும் பேசாம இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன்ல. ஏன் சார் நான் எதுக்கு போகணும்? நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே பிசினஸ் பண்ணி செட்டில் ஆகதான். அது சரி, இதையெல்லாம் சொல்ல நீங்க யாரு? அதிகமா பேசுற வேலை வச்சுக்காத. திரும்பி போயிடுன்னு சொன்னா போயிடு. எந்த வழியில இந்த ஊருக்கு வந்தியோ அந்த வழியிலே திரும்பி போ. ஏய், யார் நீ? என்னையே பயமுறுத்துற? நான் யாருன்னு முதல்ல தெரியுமா உனக்கு? மரியாதையா பேசு. இந்த கானிஷ்கனையே எதிர்த்து பேசுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ நிச்சயமா மனுஷனே இல்ல. உன்னை பார்க்கும்போது என் குடும்பத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி தெரியுது. இப்பவே எங்க அத்தைக்கு போன் பண்ணி சொல்றேன். சொல்றதுக்கு முதல்ல நீ உயிரோட இருந்தாதானே? குருதேவா, ஆசீர்வாதம் பண்ணும்போது யோசிச்சுதான் பண்ணீங்களா? நானா எதுவும் சொல்றதில்லம்மா. என் வாயால உன்கிட்ட பேச வைக்கிறதே அந்த ஆண்டவன் தான்மா. குருதேவா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எந்த காரணத்துக்காக இங்க வந்திருக்கேங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இங்க வரல. பழி தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நாம 1000 நினைச்சாலும் கடைசியில எல்லாமே அவன் விருப்பப்படிதான் அமிர்தா நடக்கும். அது உனக்கும் தெரியும் இல்லையா? ஆனா நான் செய்யணும்னு கிளம்பி இருக்கிற காரியத்துக்கு இன்னைக்கு அவனோட அனுமதி கிடைச்சாச்சு குருதேவா. என்னுடைய எண்ணத்துக்கு அந்த பரமேஸ்வரன் கூட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கான். அப்படின்னா சரி அமிர்தா. எதுக்கு தேவையில்லாத கோபம், ஆவேசம், சந்தேகம்? குருதேவா, நாகமணி அடையணுங்கிற என்னோட போராட்டத்துல நான் எந்த விதமான ஆபத்திலையும் மாட்டிக்கலாங்கிறதுக்காக என்னை பாதுகாக்க அந்த பரமேஸ்வரனே உங்களை அனுப்பி வச்சிருக்கான். அது எனக்கும் தெரியும். நீங்களும் என்ன அந்த மாதிரி ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாத்திருக்கீங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், நாகமணி அடையக்கூடிய என்னுடைய போராட்டத்துல யாரு தடையா வந்தாலும் சரி, அது நீங்களா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் மறக்க வேண்டியதாயிடும். இத நீங்க ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம் குருதேவா. நான் ஆத்திரத்துல ஆவேசத்துல பேசிட்டு இருக்கலாம், அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க பண்ண ஆசீர்வாதம் தான். அதான் சொன்னனேம்மா, அந்த ஆண்டவன் என்ன சொல்றானோ அதைத்தான் சொல்லுவேன். இல்ல, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது குருதேவா. நான் எந்த பந்தத்திலையும் உறவுலையும் மாட்டிக்கிறதுக்காக வரலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்னோட எண்ணம் கிடையாது. என்னுடைய எண்ணம் வேற. அந்த எண்ணங்களை நான் நிறைவேற்றிக்கிட்டே தீருவேன். அதுக்கப்புறம் என்னோட உலகத்துக்கு நான் திரும்ப போயிடுவேன். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் கிளம்புறேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னுடைய எண்ணம் அவனுடைய எண்ணம். கடைசியில எல்லாமே அவன் விருப்பப்படிதான் மகளே.